Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல முக்கியமான ஒரு விஷயம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப நாளா இது சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், பட் ஆனா சொல்லவே முடியல. சோ இன்னைக்கு கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சொல்லியே ஆகணும் அப்படினு முடிவு பண்ணிட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீக்ல ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். மேபி அது வந்து ப்ராடக்ட் ரிவ்யூன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோல வந்து லாஸ்டா நான் சொல்லியிருந்தேன், புது சேனலோட டீடைல் பத்தின ஒரு விவரம் தான் சொல்லியிருந்தேன் நான். என்னன்னா அந்த சேனலோட நேம் பாத்தீங்க அப்படின்னா என்னோட உலகம். பட் அது என்னன்னா உண்மையால என்னால சத்தியமா முடியவே இல்லை. ஆனா வந்துட்டு நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் இருக்கு. நான் காரணம் இல்லாத ஸ்டார்ட் பண்ணல. நான் அந்த ரீசனே உங்களுக்கு நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் வந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஸ்ரீ ஃபேஷன் அண்ட் பியூட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னுடைய முழுக்க பிசினஸ்க்கு உண்டான சேனல் தான். நான் வந்துட்டு ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மேக்கப், பிரைடல் மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாத எங்க வீட்டுக்கார் வந்துட்டு டெய்லரு. ஸோ அதனால நாங்கள் ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட பிஸ்னஸை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் வந்து சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இது நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ வச்ச நேம் வந்துட்டு நேகரி டிசைனர்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா அப்போ வந்துட்டு என்னுடைய மைண்டில் இருந்தது ஃபுல்லாகவே ஆரி எம்ப்ராய்டரியும் ஸ்டிச்சிங் மட்டும்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் போட தான் தெரிஞ்சது, ஐயோ நம்ம தான் பிரைடல் மேக்கப்பும் பண்ணுறோம்ல, அதை பற்றியும் போடலாம்ல, அதுவும் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பத்ததுக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்ல, இல்லைடா இதை மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேக்கப் பற்றின வீடியோவும் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அப்போ வந்துட்டு அந்த பேரும் வந்துட்டு எனக்கு சூட் ஆகலை. ஏன்னா டிசைனர்ஸ் அப்படின்னாலே மெயினாக வந்து ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் அதுதான் வரும். ஐயோ என்னடா நேம் வந்து சூட் ஆகலேன்னு ஒரே குழப்பத்திலேயே திரும்ப என்ன பண்ணேன், உங்ககிட்ட எல்லாம் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி சேனலோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்துட்டு ஸ்ரீ ஃபேஷன் அண்ட் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஓகே தான் போயிட்டு இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ரிலேட்டிவ்ஸு நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நீங்கள் ஏன் வெறும் இந்த மாதிரி வீடியோஸ் மட்டுமே போட்டுட்ருக்கீங்க, நிறைய வீடியோஸ் போடலாம், உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய டிப்ஸ் வந்து சொல்லலாம், ஹேருக்காக இருக்கட்டும், ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி கிச்சன் டிப்ஸு, அந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து போடலாம்ல, உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி ஒரு மாதிரி ஸ்டைலாக சமைப்பீங்க இல்லையா, ஸோ அதையெல்லாம் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தான் தோணுச்சு, அப்புறம் ஆமாம் இல்லை நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாமே, ஏன் ஒரே மாதிரி வீடியோஸ் கொடுக்குறோம், பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லைங்க உடனே திருப்பி போடுறதுக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, மெயினாக எங்கள் வீட்டுக்கார் வந்து வெளியில் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, வீட்டில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறது இல்லை. ஸோ அவர் வந்துட்டு நைட் டைமில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுவார். அது ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க, ஒரு நாள் டயர்டாக இருந்தால் முடியலன்றவார். ஸோ இன்னொன்று என்னென்னா, அவர் பண்ணுறப்ப நான் ஷூட் பண்ணணும், நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் அதனாலேயும் என்னால் வந்து வீடியோ வந்துட்டு கரெக்டாக அந்த வீடியோ ஃபுல்லாக கொடுக்க முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ தான் என்ன பண்ணேன், இப்படி இவங்களாம் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அப்புறம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் சரி ஓகே நம்ம கண்டிப்பாக வந்துட்டு எல்லா விதமான வீடியோஸும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணினேன். அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த சேனலில் மற்ற வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு உண்மையாலுமே வந்துட்டு இஷ்டமே கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிறப்போ இதில் வந்துட்டு எல்லா விதமான வீடியோஸும் எப்படி கொடுக்கறது, நல்லா இருக்குமான்னு திரும்ப ஒரு குழப்பம். அப்புறம் திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருந்து 2 மணி நேரம் யோசிச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிடலாம், அது வந்து என்னுடைய பர்சனல் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் அதில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட ஸ்டார்ட் பண்ணிட்டு சேனலை. அப்புறம் என்னாச்சு, ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டுட்டேன், அது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டுட்டேன், அதையும் உங்ககிட்ட எல்லாம் வந்துட்டு அந்த சேனலோட டீட்டெயிலையும் சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னா, 2வது வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, நான் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் நிறைய கற்றுக்கணும். ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், லைட் செட்டப், அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் இப்பவும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். என்னால் வந்துட்டு 2 சேனலுக்கும் வீடியோ எடுத்து அதை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது ஐயோ சத்தியமாக என்னால் முடியலை. ஏன் தெரியுமா, எனக்கு வந்து எடிட்டிங் ரொம்ப புதுசு, இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எடிட்டிங் பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. நான் வந்து ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்ன ஆகுதுன்னா, எடிட்டிங் எனக்கு ரொம்ப டைம் இழுக்குது. அப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இன்னொரு வீடியோ எடிட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப சிரமம். அதே மாதிரி இந்த எடிட்டிங்லேயே டைம் போகிறதுனால என்னால் ஷூட் பண்ணவும் முடியறதில்ல. ஸோ ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. அப்புறம் தான் யோசிச்சு, ஐயோ நமக்கு வேணாம் சாமி, நம்ம ஒரு சேனலே போதும், நம்ம வேணால் இதே சேனல்லையே எல்லாமே போட்டுக்கலாம், பரவாயில்ல விடு, நேம் எதுவாக இருந்தால் என்ன, ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு புரியும்ல, அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானாக முடிவு பண்ணிவிட்டு அந்த சேனலுக்கு மூடு விழா பண்ணியாச்சு. ஓகேங்களா, அதனால் அந்த சேனலை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு அந்த சேனல் கிடையாது. இனிமேட்டுக்கு எல்லா விதமான வீடியோஸும், எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, அப்புறம் கிச்சன் சம்மந்தப்பட்ட டிப்ஸ், இப்படி எல்லா டிப்ஸு, அப்புறம் விளாக்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாமோ என்ன எனக்கு தெரியுதோ அது எல்லாத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதே சேனல்லையே. ஓகேங்களா,
இதை தான் கண்டிப்பாக இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு மெயின் டாப்பிக்கை நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதனால இனிமேட்டுக்கு நம்மளோட சேனல் ஸ்ரீ ஃபேஷன் அண்ட் பியூட்டியில் எல்லா விதமான வீடியோஸும் வரும். ஆரி எம்ப்ராய்டரி, டெய்லரிங், மேக்கப், அதுக்கப்புறம் குக்கிங் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் தான் வரும். நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் அடுத்தடுத்தது 1-2 சேர்த்தி கூட வந்துடும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும், பர்டிகுலராக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து எவ்வளவுக்கு அவங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமோ நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே, இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்ச விஷயம். இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. இது மேக்ஸிமம் எல்லா லேடிஸ்க்கு யூஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா ஆரி எம்ப்ராய்டரி. அதாவது நான் கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா ஆரி எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் தான் கற்றுக்கிட்டேன். எங்கேயுமே கிளாஸ் எல்லாம் போகவே இல்லை. நானாக தான் ஓனாக தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு கற்றுக்கணும்னு. பட் டைம் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரேக் கிடச்சிது எனக்கு. ஸோ அதனால் அப்போ வந்துட்டு நான் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். எல்லாத்து மாதிரியும் எனக்கும் ஒரு வாரம் தான் கற்றுக்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே ஒன்றுமே முடியல, சுத்தமாக வரல. நீடில் உள்ளே விட்டு திருப்பி எடுக்கவே முடியல. ஸோ ரொம்ப ரொம்ப பிரச்சனை. ஏன்னா நம்ம கிளாஸ் போயிருந்தா கூட அவங்க சொல்லி கொடுப்பாங்க, ஓகே. நம்ம வீடியோ பார்த்து கற்றுக்கிறப்போ உண்மையாலும் வராது இல்லைங்களா, அப்படி யார்கிட்ட போய் டவுட் கேட்குறது. ஸோ அதனால் எனக்கு வரல. அப்புறம் என்ன பண்ணிட்டு, சரி இதெல்லாம் நம்மளுக்கு சுத்தப்பட்டவே வராது, நம்ம கம்மியாக நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது நம்ம வேலைக்கு போகிறோம் இல்லைங்களா, அதைவே நம்ம இனிமேட்டுக்கு அதைவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணினேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு 1 மந்த் போச்சு. மறுபடியும் வேறு எந்த கம்பெனிலையும் ஜாயின் பண்ணலை. திரும்ப கொஞ்சம் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்துருச்சு. என்ன ஆனாலும் சரி நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும். எல்லாரும் கற்றுக்கிறப்ப ஏன் நம்மளால மட்டும் முடியாது, ட்ரை பண்ணுறோம், முடியும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நானே ஸ்டார்ட் பண்ணினேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன். உண்மையாலுமே எனக்கு வந்துட்டு டவுட் கேட்குறது கூட யாரும் கிடையாது. அந்த டவுட் எனக்கு என்ன டவுட் வருதோ அதுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். எனி டைம் ஃபோனு கையுமாவே தாங்க இருப்பேன். டிவியே பார்க்க மாட்டேன். அப்போ இருந்து கிட்டத்தட்ட இப்போ டிவி பார்க்குறது ஒரு 5-6 வருஷமாக நான் டிவி பார்க்குறதே விட்டுட்டேன். 1-2 சீரியல் பார்ப்பேன்லான்னு சொல்லல, அதெல்லாம் மொபைல்லே பார்த்துக்குவேன். அப்புறம் எனி டைம் யூடியூப்லேயே தான் உட்காந்துருப்பேன். அப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, எனக்கு, என் தங்கச்சிக்குன்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு 6 மாதம் தான் வந்து நான் அதை வந்து செய்ய முடிஞ்சுது. அப்புறம் என்ன பண்ணேன்னா திரும்ப வந்து ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதனால் என்னால் வந்து ஆரி எம்ப்ராய்டரி திரும்ப கண்டினியூ பண்ணவே முடியல. திரும்பவும் அதுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மூடு விழா நடத்தியாச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு 4 இயர்ஸ் வந்துட்டு என்னுடைய ஜாப்லேயே நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப வந்து ரிஸ்க்கான ஜாப்பு. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், அது எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து அங்கே அதில் டைமே கிடையாது. அந்த ஜாபுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால ஆரி எம்ப்ராய்டரியாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், அப்படியே கொஞ்சம் பிரேக் விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு நான் வந்து சில பர்சனல் ரீசன்னால நான் வந்து ஜாப்லேருந்து ரிசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வேறு எந்த ஜாபுக்கு போக முடியாத சுச்சுவேஷன். அதனால நமக்கு தெரிஞ்ச கலையை திரும்ப நம்ம ரீஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி திரும்ப வந்து ஆரி எம்ப்ராய்டரியும் பிரைடலும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். எனக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்கள் வந்து ஆரி எம்ப்ராய்டரியாக இருக்கட்டும், பிரைடலாக இருக்கட்டும், நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியலை. ஏன்னா நான் முன்னாடி வேறு ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால இன்னும் நிறைய பேர் நான் அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் தெரியல. அதனால தான் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு. நான் மெயினாக அந்த ரீசனுக்காக தான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணினது. ஏன்னா இது போடுறதுனால நம்ம கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். நிறைய பேர்த்துக்கு நம்மளை தெரியும். அப்போ நம்மளுக்கு ஆர்டர் வரும். ஸோ நம்ம பிஸ்னஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணினது. ஸோ வந்துட்டு நான் கற்றுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஏன்னா நானும் வெளியில் போய் கற்றுக்க முடியாத சுச்சுவேஷனில் தான் வீட்டிலேருந்து கற்றுக்கிட்டேன். என்ன மாதிரி நிறைய லேடிஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் ஆனால் வெளியில் போய் கற்றுக்க முடியாது. அதனாலேயே அவங்க வந்து கற்றுக்காம அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஆரி கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? மெயினாக வந்துட்டு உங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எல்லாரும் செய்கிறாங்களே நம்மளும் செய்யணும்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. உங்களுக்கு உண்மையாலுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு முதல்ல நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களும் ஆரி கற்றுக்க முடியும். ஆரம்பத்தில் உங்களுக்கும் தடுமாற்றமாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஸ்லோ ஆகிடாதீங்க. திரும்ப நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் கற்றுக்க முடியும். நான் வந்துட்டு ஆரி எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் பேசிக்லேருந்து, அதாவது என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லா விதமான விஷயமும் எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்க ஆசை இருக்கும், பட் ஆனால் வெளியில் போக முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு என்ன வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லி கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே, நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே. ஸோ அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்புறம் எப்படி என்னோட வீடியோஸ் நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்க முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்க ஒரு ரெட் கலரில் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துலேயே பாருங்க ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.